கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி பொறுத்த வரைக்கும் தயாரிப்புகளாகட்டும், நான் ஏற்கனவே சொன்ன வெற்றிமாறன் சாருடைய படங்களாகட்டும், நிச்சயமாக அது வந்து இன்டர்நேஷ்னல் அக்கலேட்ஸ் நிறைய வின் பண்ணோம். அது வந்து ஒரு நம்ம இந்தியன் சினிமாவுக்கு ஒரு மிக மிக ஒரு பெரிய பெருமை. காக்கா முட்டை ஆகட்டும், விசாரணை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும், வடச்சென்னை ஆகட்டும், அண்ட் எஸ்பெஷலி தயாரிப்புன்னு வரும்போது காக்கா முட்டை அண்ட் விசாரணைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் நம்ம எல்லாருக்குமே உண்டு. அந்த வகையில் பேட் கேர்ள் வெளிவரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து ஒரு அழகான ஒரு அங்கீகாரம் கொடுத்து சந்தோஷப்பட வச்சுருக்காங்க வர்ஷா. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ராட்டர்டாமில் இந்த 54th எடிஷனில் ப்ரீமியர் ஆகிறது மட்டும் இல்லாமல் டைகர் காம்படிஷனில் இந்த படம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, பங்கேற்குது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகளோடையும், நீங்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷஸோடையும், மிக அழகான ஒரு கண்ணோட்டத்தோட மேடையில் படம் பார்த்தவங்களும் சரி, ட்ரெய்லர் பார்த்தவங்களும் சரி, நிறைய அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. டெஃபினெட்லி இட்ஸ் அ ரெவல்யூஷன் ஒரு ஃபீல் எனக்கு இப்போவே வந்துருச்சு. ஸோ லெட்ஸ் வெல்கம் வர்ஷா பரத், தி டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடை பேச்சு பெருசாக பழக்கம் இல்லை, ஸோ கொஞ்சம் உளர்னா மன்னிச்சுக்கோங்க. I actually have just one main point to address. It's the title of the film, Bad Girl. Recently கூட sir had organized a screening for a few filmmakers. அப்போது ஏன் பேட் கேர்ள்னு டைட்டில் வச்சிங்கன்னு நிறையா பேர் கேட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ் கானடேஷன் வருதுன்னெலாம் சொன்னாங்க. ஸோ இஸ் திஸ் அ பேட் கேர்ள், இவ கெட்ட பொண்ணா அப்படின்னா ஐ ரியலி டோன்ட் ஹாவ் ஆன்சர்ஸ் டு தேட், பிகாஸ் ஐ எம் நாட் ஜட்ஜிங் ஹர். ஐவ் ஜஸ்ட் ரிட்டன் அ வெரி ஹியூமன் கேரக்டர். She's flawed, she makes some bad decisions, she makes some mistakes, she hurts herself in the process, but you know, she doesn't hurt other people, she repents, she vidra thirumba endrikra, she survives just like anybody else. She's just like all of us, and I have not judged the character at all. And Anjali, it's so hard to play such a grey character, and she's just carried the film on her shoulders, and she's not judged the character one bit, you know. And for me, I'm just so grateful for that, because it was so important for me that whoever comes on board doesn't feel like, oh really, do I have to do this? Because everyone wants to play a character that's got a lot of redeeming qualities, and it's very easy. ஒரு படத்தில் அது மாதிரி வச்சு அதை விற்கிறது is the easiest thing, right? Giving a lot of redeeming qualities to a character and making it sell, basically. But I did not want to do that, because in Tamil mainstream films, ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா, ஓகே தமிழில் ஸோ தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் த நரேட்டிவ் ஹேஸ் ஆல்வேஸ் பின் பெண்ணுனா ஒரு பூ, ஒரு பத்தினி, ஒரு தெய்வம், அந்த ஒரு ஸோ ஒரு தாய்னா தெய்வம், தூய்மை, அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் that's too much pressure for women to carry on their shoulders. So I just wanted to write a character. Thank you. So I just wanted to write a character that's very relatable. Just like Radha said, avங்களுக்கு நான் narrate பண்ணும்போது எப்படி react பண்ணாங்களோ, all of the women reacted like this. The men have had slightly mixed reactions. I hope that eventually this movie is just the start of a conversation. A movie is not like okay, this movie is not a self-help book, right? It's not, I'm not trying to tell women this is how you should live life. I don't think I'm the right person to tell anyone how to live their lives. I have such a horrible life. So I'm not telling anybody how to lead their lives. This character is not a hero. She's just a really flawed person. She has mental health issues. She's just trying to survive. அவ வந்து போராடுறா, ஏதோ வாழ்க்கையை கடக்கணும்னு பார்க்குறா, அவ்வளோதான். அண்ட் ஷீஸ் நாட் அ ஹீரோ. அவளை ஃபாலோ பண்ண தேவையில்லை, அவளை ரோல் மாடலாக வச்சுக்க தேவையில்லை. Generally, I don't think filmmakers are people who can tell you how to live. And sorry, I forgot. நான் இதோட 1000 மடங்கு ஃப்ளாடான இரிடீமபிளான மேல் கேரக்டர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்கள ஹீரோ வர்ஷிப் பண்ணப்படுறதையும் பார்த்துருக்கேன். ஐ க்ரூ அப் ஆன் தோஸ் ஃபில்ம்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த கேரக்டரையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அப்படின்னா ஹீரோ வர்ஷிப் பண்ண தேவையில்லை, பட் அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து பெண்கள் வந்து சரக்கடிக்கணும், தம் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்டார்ஸ் பண்ணல இந்த படத்தில். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் த ஸ்டோரி ஆஃப் அ கேர்ள். தட்ஸ் ஆல் திஸ் ஃபில்ம் இஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. அண்ட் பெண்கள் மனிதர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். எப்போவுமே புனிதர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மனிதர்களாக இருக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ and again about the politics of the film, I'm not saying this is some feminist bible. இதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் ஸ்கிரிப்டை ஆரம்பித்தப்போ எனக்கு ஒரு ஐ ஹேட் அ பெர்ஸ்பெக்டிவ். நான் அது ஷூட் போகிறதுக்கு முன்னாடி மாறிடுச்சு, பேனிக் ஆகி மாற்றினேன். சார்கிட்ட கால் பண்ணி கேட்பேன், ஐயோ நான் இப்படி எழுதியிருக்கேன், இது ஆக்சுவலி இப்படி இல்லையே அப்படின்னு. என்னோட மை பெர்ஸ்பெக்டிவ் கெப்ட் சேஞ்சிங் அலாங் த வே. அண்ட் நான் ஷூட்டில் எடுத்தது வந்து எடிட் டேபிளுக்கு வரும்போது ராதா ஐயோ என்னடி இப்படி எடுத்திருக்கோம் சரியா இல்லையே. ஸோ நாங்கள் மாற்றிட்டே தான் இருந்தோம் ஃபுல்லாகவே. மை பெர்ஸ்பெக்டிவ் ஹேஸ் சேஞ்ச் ஸோ மச். It changes every 10 seconds. My politics changes every 10 seconds. So I don't think art shouldn't be something that's something that's set in stone. It keeps evolving and we are all just trying to start conversations. So I'm not making any declarative statements in this film. It's just a girl who's going through her life. And எனக்கு நிறைய ஃபீட்பேக் கிடச்சிது, இம்பார்ட்டண்ட்டான ஃபீட்பேக் கிடச்சிது. ஐ நோ ஐ ஹவ் நாட் மேட் அ perfect film in some ways, but இப்போ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு hopefully for the European audience it will be acceptable. அந்த ஃபீட்பேக் எடுத்துட்டு I hope to make a theatrical copy that women here will watch and enjoy. I want to bring women to the theaters. சின்ன வயசில் ஹீரோ படங்கள்லாம் பார்த்து கேடிவி பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். But there was some alienation that happened along the way, right? Because those movies were not really made for us. So I want to bring women to the theaters. I want to bring young women to the theaters. I hope, this will be the first of many films. Ipo all we imagine as like Pakumoda, I was like, oh my God, like to see these things in a big screen with Indian faces in it. We've seen international films like that always, but Indian faces which idalam paatadu, it was just okay. So that's all I've tried to do. Yeah. So thank you. So many people to thank. Amma Appa vandirukanga. Thanks Appa for the creativity, and thanks Amma for all the drama, and my brother, my sister-in-law, my nephew and niece, Arjun and Bhumi, for being cute. Vetri sir வந்து more than producing the film, and நான் நிறைய கதை எழுதும்போது ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அவர்கிட்ட சொல்லுவேன், இது சொல்லும்போது இது படம் ஆயிடும் அப்படின்னு சொன்னார். And I'm just really grateful for that. And of course for investing in the film. And Vikram Vaibhav, my EP, my subtitles partner, day zero, even before this title varthukku munadi, idea varthukku munadilende, he's been, even before this was a project, he's been part of it. Anjali for breathing so much life into this character, for being so non-judgmental, for being so amazing. Thank you, and we're going to have so much fun in Rotterdam. அதுக்கப்புறம் அனுராக் கஷ்யப் சார் வந்து படம் பார்த்த ஸ்டேஜில் நானும் ராதாவும் ஒரு மாதிரி கிவ் அப் அடிச்சிட்டோம். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாமே படம் லேகாக இருக்குன்னாங்க, எதுவுமே புரியலன்னாங்க, கனெக்டே இல்லைன்னாங்க, ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருந்தோம். அப்போது அனுராக் சார் வந்து படம் பார்த்துட்டு யூவ் மேட் அ கிக் ஆஸ் மூவி அதுன்னு சொன்ன உடனே ஓகே நல்ல படம் எடுத்திருக்கோம் போல் அப்படின்னு அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ யோர் கால் கேம் அட் அ டைம் when we really lost hope in our film. So thank you sir, you have no idea what you've done for the film. And Amit Trivedi sir's music, I don't know, it's like rooted the film so much. Na first another reason why a lot of people felt very cut off from the was my reference music was a little alienating, I think. And Amit sir's music has just rooted the film to another degree. And இப்போ வரைக்கும் நான் அவரை கொஞ்சம் தொல்லை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அவர் வந்து இல்லை அப்படின்ட்டு he always brings me back and he grounds me, he roots me. I'm so grateful to have a person with experience is so important. ஏன்னா நாங்களாம் ஏதோ we're just exploring, we're just experimenting. So his experience is really like helping. I thank every one of you for coming here and wanting such good
ஃபார் வாண்டிங் சச் கிரேட் திங்ஸ் ஃபார் த ஃபிலிம். எனக்கு ஆக்சுவலி இந்த போஸ்டர் இதெல்லாம் டிசைன் பண்ணும்போது வெற்றி சார் ஏதாவது ஒன்று சொல்லுவார், நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், கரெக்டான இதில் தான் போகிறோமா அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து ஒரு பேனிக் கால் பண்ணேன் தானு சாருக்கு, லாஸ்ட் வீக் கால் பண்ணேன். சார் எல்லாரும் நீங்கள் தான் வந்து செம்மையாக பப்ளிசிட்டிலாம் டிசைன் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் எனக்கு என்னென்னு. ஹி டசன்ட் ஹேவ் டு டூ தேட், பட் அவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணார், இப்படி இருக்கணும்மா, இப்படி பண்ணணும்மா, நீ இது பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் அவர் எனக்கு மெயினாக ஒன்று சொன்னார், எல்லாரும் பண்ணாத மாதிரி நீ எதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ண, அது போகிறோம், இதுதான், தெர் ஆர் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட், நீ வந்து ஜாலியாக பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப பதட்டத்தில் இருந்த போது இட் ரியலி காம்ட் மை ஆங்ஸைட்டி. ரொம்ப நன்றி சார். I don't know why people are so generous, but everyone's so generous to this film and to me, and I'm so grateful for this. அதுக்கப்புறம் சாந்தி பிரியா மேம் வந்து I'm so both Anjali and Shanti Priya ma'am for that matter, wax பண்ணக்கூடாது, eyebrows trim பண்ணக்கூடாது, don't remove your facial hair, you know, come without makeup. These are things we all feel so insecure about, but she just came with all of that and நம்பி வந்தாங்க. ஃபஸ்ட்டு கேட்டாங்க, வர்ஷா வாட் வர்ஷா, ஓகே வர்ஷா அப்படின்லாம் கேட்டாங்க. And then she came and she did it, and thank you for the trust ma'am. I'm so grateful for all of the trust. And my DOPs, Jaggi, Prince and Preeta ma'am, all three of them, anybody who watched the trailer would have seen their work. நானே அவங்கள பற்றி பேசுறது, I kind of feel like I'm bragging when I speak about them, so நான் அவங்கள பற்றி இது பண்ணல. All three of them, they've just done some really fantastic work. எனக்கு பெரிய support system அவங்க. Radha, for giving me so much space to explore and go crazy while editing. நான் வந்து ஒரு டேக் எடுத்திருக்க மாட்டேன், ஒரு ஷார்ட் எடுத்திருக்க மாட்டேன், ஆனாலும் எனக்கு அது ஹர்ட் பண்ணாத மாதிரி வந்து இல்லடி நீ டேக் எடுக்கலடி அப்படின்னு சொல்லுவா, என்னை அசிங்கப்படுத்தாமல் எடிட் பண்ணுவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ கைண்ட் ராதா. Ajuma, Radha's team, again, thank you for being so amazing, Ajuma. And my AD team, Padai Talapati Pavitra. Thank you, Pavitra. You know, she's the only person who's never made me feel like, நிறைய வாட்டி என்னோட இன்செக்யூரிட்டினால நான் வந்து யாராவது நான் சொன்ன பேச்சை கேட்காட்டி வந்து இதுவே ஒரு மேல் டைரக்டராக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்களா, இல்லைனா வந்து இதுவே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டராக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு நிறையா யோசிச்சது உண்டு. பவித்ராஸ் நெவர் மேட் மீ ஃபீல் லைக் தட். ஷி ஆல்வேஸ் மேட் மீ ஃபீல் லைக், கம் நோ பவித்ரா. She's just the most badass person in the world, and வணக்கம் சொல்லுங்க. So she's just the most badass person. She's always made me feel like I'm a male director. Thank you, Pavitra. I really needed that sometimes. Pooja is also here. Hi, Pooja. So Pooja, again, fantastic talent. You know, she took care of all the performances in the movie, all the secondary characters. Avanga pannadhu ellathukme I have to thank her so much. Kailash took care of the art department. Thank you for being so amazing, Kailash, for always saying this is our film. For, you know, a first-time director really needs a team like that. Thank you so much. Apart from the official AD team, எனக்கு சின்ன crewக்கு தான் ஸ்பேஸ் இருந்துச்சு, but all of my friends just came and pitched in. Abdullah, Richard Anthony, unofficial AD, Satvik Gade. None of these people are really the AD team. Satish, Shiva வந்திருக்காருல்ல, சிவா வந்து ஸ்பாட்டுக்கு வந்து இது பண்ணுவார். க்ரௌட்லாம் எனக்கு சுத்தமாக ஹேண்டில் பண்ண வராது, நான் ரொம்ப ஃப்ளஸ்டர் ஆகிடுவேன். பார்த்துக்கலாம் மேம்னு சொல்லிட்டு ஹீ ரியலி ஹெல்ப் மீ. தேங்க்யூ ஸோ மச் சிவா. ஸோ எவ்ரி ஒன் ஹெல்ப் மீ ஸோ மச், எவ்ரி ஒன் சிப்ட் இன். Hridu is just the funnest guy to work with. தேங்க்யூ ஹிருது. ஷூட்டிங் ஸ்பாட் அவர் இருந்தால் ஜாலியாக இருக்கும். என்னை வந்து க்யூட்னு சொன்ன ஒரே பர்சன் அவர் மட்டும்தான். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கடுக்கடுன்னு இருப்பேன், ஆனால் வர்ஷா யூர் ஸோ க்யூட், யூர் ஸோ ஃபனி அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீ லைட் இன் த மூட். தேங்க்யூ ஹிருது. டிஜே, he just readily agreed to do something that a lot of actors who are positioning themselves as heroes would not want to do. I'm so grateful for that. Shashank, again, for portraying a character which is very, very mean. நான் வந்து என்னோட மேல் பேஷிங்க்கு அவர் துணை கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஒன்லி சம்மன் ஹூ ஸோ நைஸ் கேன் பிளே தட் கேரக்டர் வித்தவுட் மேக்கிங் அஞ்சலி ஃபீல் ஹாரபிள். யூனோ, இட்ஸ் அ வெரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் in the movie, and அவர் only a really nice person could have made her feel safe in that character. அதுக்கப்புறம் ஸ்ருதி மஞ்சரி, the stylist,
what an amazing talent. She has such a good eye. You're just amazing, dude. Like, so Tapsi ma'am has a flight to catch. Thank you so much. Thank you for being you, and thank you for being here and supporting our film. So grateful. No, thank you so much. Yeah. Huge fan of hers. Yeah. Actually, I have a few more people to thank, sir. Yeah. Huh. After a photo session, I'll continue my rambling. Yeah. Thank you, Tapsi ma'am. Sorry, நான் தேங்க்யூ மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். I know I'm taking a lot of time. Yeah. I really want to thank Mishkin sir for being here. எனக்கு ட்ரெய்லர் லாஸ்ட் வீக் பார்த்து he sent me the sweetest voice note. Again, நிறைய செல்ஃப் டவுட் இருந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா எனக்கு ட்ரெய்லர் கட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஜட்மெண்ட் போயிடுச்சு. அகைன் அவர் மெசேஜ் அனுப்பிச்ச உடனே ஒர்க் ஆகுது போல் இருக்கு அப்படின்னு. People just validation just keeps coming at times when I need it the most. Thank you so much, sir. அதுக்கப்புறம் few more crew members. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க நேம் சொல்லிடுறேன், பட் their contribution is immense. Pavna, what a fantastic talent. நான் வந்து நிறையா மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போனேன், அந்த ஆக்னே எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு, அஞ்சலிக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. எல்லாரும் வந்து இவ்வளோ ப்ராஸ்தட்டிக்ஸ் இவ்வளோ செலவாகும், அது செலவாகும். நாங்கள் உங்கள் தொழில் ரகசியம் கொஞ்சம் ரிவீல் பண்ணுறேன். காட்டன் பால்ஸ் எடுப்பாங்க, அந்த மஸ்காரா க்ளூ யூஸ் பண்ணுவாங்க. ஷீல் ஜஸ்ட் புட் சம் கலர் ஆன் டாப் ஆஃப் இட். ஜுகாட் ஒர்க், பட் ஷி டிட் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஷி டிசைன் த லுக் ஃபார் அஞ்சலி. தேங்க்யூ Pavna. Jayalakshmi, the intimacy coordinator, who did a fantastic job. Varsha Vardarajan from Varsha Casts and her team Malvika. All of the beautiful faces, the different faces, she really understood when I said I want like very offbeat casting, and she really delivered. Thank you so much, Varsha. I eppo night call pannalum, eppo tholla pannalum, for answering my calls and for delivering. I really needed that support. Vinod, for amazing sound design. All of you saw the trailer. Thank you, Vinod. Such an interesting collaboration with us. Pratap, for doing the sound mixing. What an amazing support system. அவர் இல்லைனா நான் ராட்டர்டாம் காப்பி டெலிவர் பண்ணியிருப்பேனான்னு சத்தியமாக தெரியல. when I was racing to meet the deadline, அவர் வந்து வர்ஷா நான் உங்கள் ஏடி வாங்க வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். I felt very delicate asking him to do things that were not in his role. ஆனால் அவர் எல்லாமே பண்ணார். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சாரோட ஏடி டீம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த காலத்துலேருந்தே they've been so supportive. Any communication they've enabled me. சுலேஷ் சார், நாகராஜ், உதயா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. All of them have just been so amazing. Bala தான் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர். so supportive, so helpful. சரி நம்ம டீமில் ஒருத்தவங்க படம் பண்ணுறாங்கங்கிறதுனால அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. Again, I don't know why people are so nice. Durayana, manager, Raj Cine Services, Ganeshan, and the entire team, they were all so amazing. Ipo in the event putting together, Rekha ma'am, she's so sweet. Like I think ipo da ஆரம்பிக்குது நாங்க ரெண்டு பேரும் work பண்றது. She's been so amazing. And one very important thing is Aarthi Vetrimaran ma'am has dubbed for Shanti Priya ma'am in the movie. And nobody can tell that the character was dubbed by a different voice. She's breathed so much life into it. Thank you so much for doing such an amazing job and always being such a kind and beautiful person and my cheerleader. Thank you so much. நான் இன்னும் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மணி சார் for putting up together this whole event. Thank you so much. விக்ரம் சொல்லிட்டே இருப்பாரு, ஐயோ அவர் இல்லைனா முடிஞ்சிருக்கா, அது செத்துருப்போம் அந்த மாதிரிலாம் வந்து லாஸ்ட் 4 days he's just constantly be like நல்ல வேலை மணி சார் இருக்காருன்னு. Did I mention my DOPs? Yeah. Did I mention my DOPs? Preeta ma'am, especially my soulmate. அவங்க வந்து லைட்டே இல்லைனாலும் ஷூட் பண்ணுவாங்க, கேமராவே இல்லைனாலும் ஷூட் பண்ணுவாங்க. எல்லா ப்ரெஷரும் புரிஞ்சு she understands and she works within limitations. Rajesh, who is the Preeta ma'am's main associate, so amazing. And Abdul Rahman sir, the CEO of Grassroot. நிறைய வாட்டி வெற்றி சார் வந்து
அவருக்கு பாராட்டு பிடிக்காது, பட் ஸ்டில் அவர் வந்து நிறைய வாட்டி வெற்றி சார் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவார், எனக்கு வந்து அது ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்துக்கலாம், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு he was that really beautiful in between to keep the communication free flowing. So grateful for all the support. Thank you so much everyone for helping out with this. Thank you.